உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் கருப்பு வெள்ளை மாதிரி. அதாவது மனித இயல்போட இருண்ட பக்கத்தை பத்தி. இது ஆங்கிலத்துல டாக் சைக்காலஜின்னு சொல்றாங்க. நீங்க அனுப்பின குறிப்புகளை படிச்சதுல இருந்து நான் பார்க்குற எல்லா விஷயத்திலையும் இதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, இது நம்மள சுத்தி நடந்துட்டே இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா ஒரு நிமிஷம், பேர்ல இருண்டுன்னு இருக்கிறதால இது ஏதோ கெட்ட விஷயம்னு நினைக்க வேண்டாம் இல்லையா? இல்லவே இல்ல. இந்த உரையாடலோட நோக்கம் இந்த தந்திரங்களை கத்துக்கிட்டு மத்தவங்களை ஏமாத்துறது இல்ல. அதுக்கு நேர்மாறா இந்த உத்திகள் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க நம்மகிட்ட இதை பயன்படுத்தும் போதும், மிக முக்கியமா நமக்கு நாமே இதை செஞ்சுக்கும் போதும் அதை அடையாளம் கண்டு நம்மள நாம பாதுகாத்துக்கிறது தான். மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு தற்காப்பு மாதிரி தான். சரி, இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க உங்க குறிப்புகள்ல இருந்த ஒரு சூப்பரான உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம். அந்த மால் உதாரணம் இல்லையா? அதேதான். நீங்க ஒரு பெரிய மால்ல பூமியை காப்போம்னு ஒரு தொண்டு நிறுவனத்துக்காக வேலை செய்றீங்கன்னு கற்பனை பண்ணிக்கங்க. உங்க வேலை என்னன்னா, அங்க வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் ஒரு சின்ன பேட்ச் கொடுத்து போட்டுக்க சொல்லணும். ஓகே. அதுல நாம எல்லாரும் ஒரு மரம் நடணும்னு எழுதியிருக்கு. சரி. ஆனா என்ன நடக்குது? நீங்க ஒரு 100 பேர்கிட்ட கேட்டா 5 பேர் கூட அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. சிலர் காதலையே வாங்கிக்காம போறாங்க. சிலர் தேங்க்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமா, வாங்கின ஒரு சிலர் கூட அதை சட்டையில குத்திக்காம பையில போட்டுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி மக்களை அந்த பேட்சை அணிய வைக்கிறது? இங்கேதான் அந்த உளமியல் விளையாட்டு ஆரம்பிக்குது. நீங்க அடுத்த நபர்கிட்ட போகும்போது உங்க அணுகுமுறைய மொத்தமா மாத்துறீங்க. அந்த பேட்ஜை நீட்டுறதுக்கு பதிலா முதல்ல ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கிறீங்க. பெரிய கோரிக்கையா? என்ன மாதிரி? சார், நாங்க இங்க பக்கத்துல மரம் நட்டுட்டு இருக்கோம். ஒரு மரம் நட நீங்க உதவ முடியுமா? 1 மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னு கேக்குறீங்க. ஓ, இது நடக்காத காரியம். மால்க்கு ஷாப்பிங் வந்தவங்க யாரும் 1 மணி நேரம் மரம் நட வரமாட்டாங்க. நிச்சயம் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. கரெக்ட். அவங்க எதிர்பார்த்தபடியே சாரி எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க மறுத்த உடனே நீங்க கொஞ்சம் ஏமாற்றமான முகத்தோட ஓ சரி பரவாயில்ல சார், அப்போ அந்த மரத்தை நடுறதுக்கு ஒரு 50 ரூபாய் நன்கொடையாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. அதற்கும் தயங்குவாங்க. ஆமா, அதுக்கும் அவங்க கொஞ்சம் தயங்குவாங்க. இப்பதான் நீங்க உங்க அசல் விஷயத்துக்கு வரீங்க. சரி விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அட்லீஸ்ட் இந்த ஒரு பேட்சை மட்டுமாவது இன்னைக்கு முழுக்க உங்க சட்டையில போட்டுக்க முடியுமா? அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வா இருக்கும்னு கேக்குறீங்க. ஆஹா, இப்ப புரியுது. முதல் 2 கோரிக்கைகளோட ஒப்பிடும்போது இந்த பேட்ச் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா தெரியும். ஆமா, அதனால ஈஸியா ஒத்துப்பாங்க இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இதுக்கு உளவியல்ல ரிஜெக்ஷன் தென் ரீட்ரீட் உத்தி, அதாவது மறுப்பு பின்வாங்கல் உத்தின்னு பெயர். நீங்க ஒரு பெரிய கோரிக்கையிலிருந்து பின்வாங்கும் போது, அதாவது ஒரு பெரிய உதவியை கேட்டுட்டு அப்புறம் ஒரு சின்ன உதவிக்கு இறங்கி வரும்போது, எதிரில் இருக்கிறவருக்கு நீங்க ஒரு சலுகை கொடுத்த மாதிரி ஒரு உணர்வு வருது. ஓ, நான் அவங்களுக்காக இறங்கி வந்திருக்கேன், அதனால அவங்க எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்களா? அதேதான். பதிலுக்கு அவரும் ஒரு சலுகை காட்டணும், அதாவது அந்த சின்ன உதவிக்காவது ஒத்துக்கணும்னு ஒரு சமூக அழுத்தம் அவருக்குள்ளேயே உருவாகுது. இது வெறும் பேட்ஜ் விற்கிறதுல இல்ல, பெரிய பெரிய பிசினஸ் டீல்ஸ்ல இருந்து நண்பர்களுக்குள்ள நடக்கிற உரையாடல் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இந்த தந்திரம் பயன்படுத்தப்படுது. ஆச்சரியமா இருக்கு. நம்ம எவ்வளவு சுலபமா மத்தவங்க பேச்ச கேட்டுடுறோம். ஆனா உங்க குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு. நம்ம மத்தவங்களை ஏமாத்துறதை விட அல்லது மத்தவங்க நம்மளை ஏமாத்துறதை விட நமக்கு நாமே சொல்லிக்கிற பொய்கள் தான் ரொம்ப அதிகம் இல்லையா? 100% உண்மை. அதுதான் இன்னும் ஆபத்தானதாவும் தெரியுது. ஆமா, மற்றவர்களை கையாளுவது ஒரு வகை என்றால் சுய வஞ்சனை, அதாவது செல்ஃப் டிசெப்ஷன் என்பது முற்றிலும் வேறொரு தளம். அதுதான் பலருடைய தோல்விகளுக்கும் மன அழுத்தத்திற்கும் மூல காரணமா இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தினமும் உடற்பயிற்சி செய்யணும்னு நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கும். காலையில அலாரம் வைப்போம். ஆனா அது அடிக்கும் போது இன்னும் 5 நிமிஷம்னு சொல்லி அணைச்சிட்டு தூங்கிடுவோம். அப்புறம் எழும்போது ஐயோ லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு முடியாது, நாளைக்கு கண்டிப்பா போயிடலான்னு நமக்கு நாமே ஒரு சமாதானம் சொல்லிக்கிடுவோம். ஆமா, ரொம்ப பரிச்சயமான கதை இது. சரி, இப்போ எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னோட ஜிம் மெம்பர்ஷிப் கார்டு என் பர்ஸ்ல தூங்கி பல மாசம் ஆச்சு. இது நம்ம பலருக்கும் நடக்கிறது தான். ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் ஒரு சோம்பேறி அதனாலதான் போலங்கிற உண்மைய நம்ம மனசு ஏத்துக்க தயங்குது. அந்த உண்மையை எதிர்கொள்வது கஷ்டமா இருக்கு. கரெக்ட். அந்த கடினமான உணர்வுல இருந்து தப்பிக்க நம்ம மூளை ஒரு கதையை உருவாக்குது. எனக்கு நேரம் இல்ல, வேலை அதிகமா இருக்கு, உடம்பு சரியில்லை, இப்படி பல நம்ப முடியாத காரணங்களை சொல்லி பிரச்சனையே நம்ம மேல இல்லைன்னு நம்மளே நம்ப வைக்குது. இதுக்கு உளவியல்ல காக்னிட்டிவ் டிசோனன்ஸ்னு ஒரு பேர் இருக்கு. காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அது என்ன? அதாவது
நான் ஆரோக்கியமா இருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற உங்க நம்பிக்கையும், நான் உடற்பயிற்சி செய்யாம சோம்பேறியா படுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற உங்க செயலும் முரண்படும் போது மனசுக்கு ஒருவித சங்கடம், ஒருவித பதட்டம் வருது. அந்த சங்கடத்தை குறைக்க நம்ம மூளை ஒரு புது காரணத்தை, ஒரு பொய்யை உருவாக்கி அந்த முரண்பாட்டை சரி செய்யுது. ஓ, அப்போ நான் சோம்பேறி இல்ல, எனக்கு நேரம்தான் இல்லைங்கிற கதை அந்த மனசங்கடத்தை தற்காலிகமா நீக்கிடுது. ஆமா, தற்காலிகமா தான். இது வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். பிடிக்காத வேலையில மாட்டிட்டு இந்த அனுபவம் தேவை, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும்னு வருஷக்கணக்கா சொல்றதும், சரியில்லாத ஒரு உறவுல இருந்துட்டு அவங்க எனக்காக மாறிடுவாங்கன்னு நம்புறதும் இதுக்குள்ள வருமா? சுய வஞ்சனையின் உச்சகட்ட உதாரணங்கள் இதுதான். கடினமான முடிவுகளை எடுக்க தைரியம் இல்லாத போது, அல்லது தோல்வியை ஒப்புக்கொள்ள மனம் வராத போது, நாம ஒரு கற்பனையான வசதியான ஒரு உலகத்தை நமக்குள்ளேயே உருவாக்கிக்கிறோம். உங்க குறிப்புகள்ல வர்ற அந்த லியோ பட வசனம் மாதிரிதான். சொல்லுங்க. நான் லியோ இல்லைன்னு முதல்ல நான் நம்பணும். அதுபோல நாம சொல்ற பொய்களை முதல்ல நாம நம்ப ஆரம்பிக்கும் போதுதான் அந்த கடினமான உண்மையிலிருந்து தப்பிக்க முடியும். ஆனா நீண்ட காலத்துல இந்த சுய வஞ்சனை தான் நம்ம வளர்ச்சியை தடுத்து நம்மள ஒரே இடத்துல தேங்க வைக்குது. அப்படியானால் இந்த தந்திரங்களை எல்லாம் மக்கள் எங்கிருந்து கத்துக்கறாங்க? இதுக்காக ஏதாவது சீக்ரெட் புத்தகம் படிக்கிறாங்களா? இல்ல இதுக்கெல்லாம் பயிற்சி வகுப்பு எதுவும் இருக்கா? நல்ல கேள்வி. ஆனா உண்மை என்னன்னா, இது எதையுமே நம்ம புத்தகத்தை பார்த்து கத்துக்கிறது இல்ல. இந்த உத்திகளுக்கு இப்ப நாம பெயர்கள் வச்சிருக்கலாம். ஆனா அந்த பெயர்கள் தெரியாமலேயே கோடிக்கணக்கான வருஷங்களா மனிதர்கள் இதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்படியா? ஆமா. இது பரிணாம வளர்ச்சியின் மூலமா நம்ம மூளை நமக்காக உருவாக்கின விஷயங்கள். தப்பி பிழைப்பதற்கும், சமூகத்துல ஒருத்தரோட ஒருத்தர் பழகி நமக்கு வேண்டியதை சாதிச்சுக்கிறதுக்கும் நம்ம மூளை கண்டுபிடிச்ச குறுக்கு வழிகள், ஷார்ட்கட்ஸ் இவை. ஒரு நிமிஷம், இது பரிணாம வளர்ச்சின்னு சொல்லி தப்பிக்கிற மாதிரி இல்லையா? எப்படி கேக்குறீங்க? ஒருத்தர் மத்தவங்கள ஏமாத்துனா, இல்லைன்னா ரொம்ப தந்திரமா நடந்துக்கிட்டா, அது நான் இல்ல, என் மூளை அப்படிதான் வேலை செய்யும்னு சொல்லிடலாமா? அது சரியா? அருமையான கேள்வி. இங்கதான் ஒரு முக்கியமான வேறுபாட்டை நாம புரிஞ்சுக்கணும். இந்த உத்திகள் நம்ம மூளையில இயல்பாவே பதிஞ்சிருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அதை நாம அறியாம செய்றோமா, இல்ல தெரிஞ்சே ஒருத்தரை காயப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட செய்றோமாங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. ஓ, நோக்கம்தான் முக்கியம்னு சொல்றீங்க. ஆமா. உதாரணமா சில பேர் இயல்பாவே தங்களுக்கு வேண்டியதை சாதிக்க அடுத்தவங்களுக்கு குற்றமுணர்ச்சியை ஏற்படுத்துவாங்க. கில்ட் ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட கேட்டா நான் அப்படியெல்லாம் செய்யவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய ஆழ் மனசு அந்த வேலையை செய்யும். ஆமா, இந்த மாதிரி சிலரை நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி அறியாம செய்யறதுனால என்ன பிரச்சனைனா, நம்ம உறவுகள் பாதிப்படையும், வேலை போயிடும். ஆனா அது ஏன் நடந்துச்சுன்னே நமக்கு தெரியாது. எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நாம நினைப்போம். கரெக்ட். ஆனா உண்மை என்னன்னா, நம்மளுடைய அறியாத செயல்கள் தான் அதுக்கு காரணமா இருந்திருக்கும். அதனாலதான் இந்த உத்திகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மத்தவங்க நம்மள ஏமாத்தாம இருக்கிறத விட. ஆமா, நாம அறியாம மத்தவங்கள காயப்படுத்தாம இருக்க இது உதவும். இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த தந்திரங்களை எல்லாம் கத்துக்கிட்டா நாமளே ஒரு மேனிப்புலேட்டரா, அதாவது மத்தவங்கள ஆட்டி படைக்கிறவரா மாறிட்டா என்ன பண்றது? இது ஒரு கத்திய கையில குடுக்கற மாதிரி இல்லையா? இத வச்சு நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாமே. நிச்சயமா. இந்த அறிவு ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஆனா உங்க குறிப்புகள்ல வர்ற கராத்தே உதாரணம் இதுக்கு சரியான பதில். கராத்தே உதாரணமா? ஆமா. கராத்தே எதுக்கு கத்துக்கிறோம்? மத்தவங்கள அடிச்சு துன்புறுத்தவா? இல்ல, சண்டையிட தெரிந்த ஒருவர் நம்மள தாக்க வரும்போது நம்மள நாம தற்காத்துக்க தெரிஞ்சிருக்கணும். சரிதான். தற்காப்பு தெரியாம சமாதானமா போலான்னு பேசினா நாம தான் அடி வாங்குவோம். அதேதான். இந்த இருண்ட உளவியல் அறிவை ஒரு மனரீதியான தற்காப்பு கலை, சைக்காலஜிக்கல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி நினைச்சுக்கணும். ஹாரி பாட்டர் கதையில வர்ற டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் பாடம் மாதிரி. ஆமா, அதேதான். தீய மந்திரங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிறதுல நோக்கம், மத்தவங்க அதை பயன்படுத்தும் போது அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கத்துக்கிறது தான். எக்ஸாக்ட்லி. இப்போ இருக்கிற உலகத்தை யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் விளம்பரங்கள், சமூக ஊடகங்கள், அரசியல்வாதிகளோட பேச்சுகள்னு எல்லா இடத்துல இருந்தும் நம்ம மனச கையால முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. உண்மைதான். இந்த தந்திரங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாம இருக்கிறது ஒரு போர்க்களத்துக்கு எந்த ஆயுதமும் இல்லாம போறதுக்கு சமம். இந்த அறிவு ஒரு கவசம் மாதிரி. அப்போ இது பரவலாகும் போது ஒருத்தர் ஏமாத்துறது கடினமாயிடும்னு சொல்றீங்களா? ஆமா. எல்லாருக்கும் இந்த உத்திகள் தெரிஞ்சிருந்தா என்ன ஆகும்? யாராவது ஒரு பெரிய கோரிக்கையை வச்சுட்டு அப்புறம் சின்ன கோரிக்கைக்கு இறங்கி வந்தா உடனே நமக்கு ஓஹோ, ரிஜெக்ஷன் தென் ரீட்ரீட் உத்தியை பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சிடும். கரெக்ட். ஒரு தந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா அது அதோட சக்தியே இழந்துடும். அதனால இந்த அறிவு பரவுறது சமூகத்துக்கு நல்லதுதான். அது ஒரு நேர்மையான வெளிப்படையான உரையாடலுக்கு வழிவகுக்கும்.
அப்படியானால் இந்த நீண்ட உரையாடலிலிருந்து நாம என்ன எடுத்துக்கணும்? சுருக்கமா சொன்னா, இருண்ட உளவியல் பற்றி அறிந்து கொள்வது இருளை நோக்கிச் செல்வது கிடையாது. அது பயப்பட வேண்டிய விஷயமும் இல்ல. இல்லவே இல்ல. மாறாக மனித இயல்பின் அந்த இருண்ட பக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா நாம பாதிக்கப்படாம இருக்கிறது தான். அந்த இருள் மற்றவர்களிடமிருந்து வந்தாலும் சரி, அல்லது நம்ம சொந்த மனதிலிருந்தே வந்தாலும் சரி, அதை கையாள தயாராவது தான் இதன் நோக்கம். ஆமாம். உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி இது ஒரு கசப்பான மாத்திரையை முழுங்குற மாதிரி, நானே என்னை ஏமாத்திக்கிறனா அல்லது என் நெருங்கிய நண்பர் என்னை இப்படி கையாளுகிறாரா போன்ற கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கலாம். ஆனா அந்த உண்மையை ஏத்துக்கிற தைரியம் வேணும். ஆமா, அந்த கசப்பான மாத்திரையை முழுங்கும்போது தான் நாம குணமடைய முடியும். அதை செய்வதன் மூலம் இந்த உலகத்தையும் நம்மளையும் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்ம இலக்குகளை நோக்கி இன்னும் நம்பிக்கையோட பயணிக்க முடியும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த உரையாடலின் முடிவுல உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை பயிற்சி. ஓகே. சும்மா யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு வாரத்துல ஒரு கடையில் ஒரு விற்பனையாளர் ரொம்ப விலை கூடி ஒரு பொருளை காட்டிவிட்டு நீங்க மறுத்த பிறகு அதனோட சம்பந்தப்பட்ட விலை குறைவான ஒரு பொருளை வாங்க வைத்தாரா? யோசிக்க வேண்டிய விஷயம். அல்லது நீங்க செய்ய நினைச்ச ஒரு முக்கியமான வேலையை தள்ளி போட உங்களுக்கு நீங்களே தெரியாமல் நம்பும்படியான ஒரு நல்ல காரணத்தை உருவாக்கி கொண்டீர்களா? உங்க மனசு உங்களுக்கு என்ன கதை சொல்லுதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த கதைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உண்மைகளை தேட ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையான சுய வளர்ச்சி தொடங்கும்.